ஊர்ந்து ஊர்ந்து வந்து எடுக்கப்பட்ட பிச்சை. அந்த பிச்சையை வந்து திருப்பி எவன் போட்டானா அவன் வந்து கேட்கும்போது திருப்பி கொடுக்கணும். அதுவும் கொடுக்காம அவங்களை விரட்டி விட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து வாய்ஸ் அவுட்டாலா நான் வந்து திருப்பி பிஜேபியோட கூட்டணி வைப்பேன்னா பிஜேபி தானே உங்களை பூரா கவுத்தது. ஒரு மனுஷன் வந்து தான் கையும் காலையும் கட்டிக்கிட்டு கழுத்துல ஒரு பெரிய பாறாங்களை கட்டிக்கிட்டு ஒரு கிணத்துக்குள்ள குதிச்சா எப்படியோ அது மாதிரி இப்ப குதிக்கப்பட்டு இருக்கிறார். ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறினா நட்டம் யாருக்கு, லாபம் யாருக்கு? அதாவது விடுதலை சிறுத்தைகள் வெளியேறி போனார் பெரிய நட்டம் தமிழ்நாட்டுக்கு. நாங்களும் அந்த அம்மையார் மட்டும் அப்படியே தொடர்ந்து இருந்திருந்தோம்னா தமிழக அரசியல வேற மாதிரி போயிருக்கு. ஆனா அந்த காலத்துல ஒரு அம்மையார் பிரிச்சு விட்டுருச்சு. அதெல்லாம் மறைமுகமா போறது திருட்டு பயலுக்கு மாதிரி உள்ள போயிட்டு 2 மாநில கட்சியில எந்த மாநில கட்சி கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மாநில கட்சி மேல ஏறி சவாரி பண்றது, இல்ல ஒரு குழந்தை வந்து தாய்ப்பாலை குடிக்கிற மாதிரி குடிக்கிறது, குடிச்சு முடிச்சு அந்த மார்பை அறுத்துறது. நான் இன்னொன்று சின்ன டவுட் இருக்கு, எடப்பாடி கடைசியில் கழட்டி விட்டேன். அவர் பயங்கரமா அரசியல் சாணக்கியம். மோடியை விட ஒரு வந்து ரொம்ப டேஞ்சரான சொல்லுது. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு பிசிகாவை சார்ந்த மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்க தமிழ் அவர்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். அதிமுகவுடைய கூட்டணி, பிஜேபி அதிமுகவுடைய கூட்டணி, அது ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்ற துணியில திரு திருமாவளவன் அவர்கள் பேசிட்டு வர்றதாக, அது மேலும் தனக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதாக எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க. நம்மளோட அடிப்படையான கேள்வி, நீங்க திமுக கூட்டணியில இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணியை பத்தி பேசணும்? அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கடல்லையோ ஒரு கிணறுலையோ மூழ்கி கொண்டு இருக்கிறார்கள். அதை சும்மா நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவனை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு போறது பெரிய தப்பு. ஒன்று நீ இறங்கி காப்பாற்றணும். சரி, இல்லை இறங்கி காப்பாற்ற முடியவில்லை என்றால் கத்தணும், ஐயா ஒருத்தன் குதிச்சுட்டாயா, சாக போறாயா அப்படின்னு. இதுதான் மனிதனுடைய மாண்பு. அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவியாலும் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கட்டமைப்பு, சாதாரண விஷயம் இல்லை. அந்த அம்மையார் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, திருப்பி ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு, எடப்பாடி ஞாபகப்படுத்துறேன். என்ன சொன்னார் அந்த அம்மா சொல்லிச்சு, நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, அதுக்கு ஒரு பரிகாரமாக நானே கவிழ்த்தேன் அந்த ஆட்சியை, நானே கவிழ்த்தேன், என் வாழ்நாளில் இனிமேல் நான் எந்த காலகட்டத்திலும் கூட்டணி வைக்க மாட்டேன் சொன்னாங்க. அதே மாதிரி இருந்தாங்க. அவற்றின் தொடர்ச்சி தான் நீங்களாம், அதில் எந்த மாட்டுக்கிறது. நீங்களா வந்து அவங்க பார்த்து போட்ட பிச்சை, பாப்பா இந்த இருந்து பார்த்துக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்க. யாரு கொடுத்தான்னு யாருக்கும் தெரியாது. வருங்க சசிகலா, வார்த்தை கடுமையா இருக்கு, பிச்சைன்ற வார்த்தை தவிர்க்கலாம். அப்படிதானாங்க போட்டதானாங்க. இது நான் ஊர்ந்து ஊர்ந்து வந்து ஒருத்தர் எப்படி பிச்சை எடுப்பேன், பிச்சை எடுக்கிற வந்து நிமிர்ந்து நின்றுட்டு எடுப்பேன். ஊர்ந்து ஊர்ந்து வந்து எடுக்கப்பட்ட பிச்சை. அந்த பிச்சையை வந்து திருப்பி எவன் போட்டானா அவன் வந்து கேட்கும்போது திருப்பி கொடுக்கணும். அதுவும் கொடுக்காம அவங்களை விரட்டி விட்டுவிட்டு இன்னைக்கு வந்து வாய்ஸ் அவுட்டாலா நான் வந்து திருப்பி பிஜேபியோட கூட்டணி வைப்பேன்னா பிஜேபி தானே உங்களை பூரா கவுத்தது. இன்னைக்கு தினகரனை பிரித்து வச்சிருக்குது யாரு, சசிகலாவை பிரித்து வச்சிருக்கிறது யாரு, ஓபிஎஸ்ஸை பிரித்து வச்சிருக்கிறது யாரு, உங்க ரெட்டலையவே நீங்க முடக்கி வச்சிருக்கிறது யாரு, தேர்தல் ஆணையத்தை இயக்குவது யாரு, யார் இயக்குற தெரியும். நான் தான் சொல்றேன்லங்க, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் சரி, என்ஐயாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய அடியாட்கள். நீங்க பாட்டு இந்தியாவுடைய அதாவது நிர்வாக கட்டமைப்பு நினைச்சிடாதீங்க. எப்படி இப்ப எங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தை இளைஞரணி இருக்கு பார்த்தீங்களா, தொண்டரணி இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அணிகள் தான் நான் சொன்னதெல்லாம். அப்படி இவங்க வந்து யாரு, எடப்பாடியோடைய சொந்த யாரு சம்பந்தி, சொந்த பையனை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. பிடிச்சி எல்லா பேப்பரையும் வச்சுட்டு, வாப்பா என்னப்பா நீ வாட்டுக்கு திருறா, ஜெயலலிதா நீ என்ன ஜெயலலிதாவா, நீ என்ன பெரிய எம்ஜிஆரா, கருப்பு எம்ஜிஆரா, இல்லை என்ன எம்ஜிஆர், அதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும். உன் மேலே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பார்த்துக்க, உன் எல்லா வேலையும் எங்களுக்கு தெரியும், ஒழுங்கா மரியாதை. கொஞ்ச நாள் கூட்டணியில் இருக்க மாட்டேன், சவுடாவில் பேசிட்டு திருற. கொஞ்சம் சொன்னாப்புல நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னாப்புல. நம்ம சென்னையில் பாரில் ஒருத்தர் டக்கலாபாய், யார் தெரியுதா அவனை சொல்றது, டக்கலாபாய் உள்ள பெரிய பிரேக் கிரவுண்ட் போய் வச்சிருப்பாரு நம்ம அண்ணன் தான் ஜெயக்குமார். ராயபுரத்துல முடிசூடா மன்னன், முடி இல்லை ஆனாலும் நான் முடிசூடா மன்னனாக வாழ்ந்தார் அப்படின்றலாம் டைலாக் விட்டாரு. கடைசியில் பார்த்தா திருப்பி போய் சேர்த்துட்டாங்க. அவர் எதுவுமே பேசுறதுக்கு அமைதியாக இருக்கிறாரு. ரைட்டா, இது வந்து மிரட்டி சேர்த்துருக்குறாங்க. இது எப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து உங்க பாயிண்ட்டுக்கு வர்றேன், ஒரு மனுஷன் வந்து தான் கையும் காலையும் கட்டிக்கிட்டு கழுத்துல ஒரு பெரிய பாறாங்களை கட்டிக்கிட்டு
ஒரு கிணத்துக்குள்ள குதிச்சா எப்படியோ அது மாதிரி இப்ப குதிக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி அவர். எடப்பாடி. அதை நாங்கள் தலைவர் பார்க்கிறார் அந்த நல் எண்ணத்துல. ஏன்னா ஒரு காலத்துல நாங்க நம்ம இதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில இருந்து 2 சீட் நாங்க வெற்றி பெற்றோம். சரி, ஆமா, கடந்த காலங்கள்ல பழைய வரலாறு தெரியும். நாங்களும் அந்த அம்மையார் மட்டும் அப்படியே தொடர்ந்து இருந்தோம்னா தமிழக அரசியல வேற மாதிரி போயிருக்கு. ஆனா அந்த காலத்துல ஒரு அம்மையார் பிரிச்சு விட்டுருச்சு. கூட இருந்த அம்மையார் அதுக்கு நீ அணிவிக்குது அந்த அம்மா, அது வேற பிரச்சனை. எங்க தலைவர் போனாருங்க, போகும்போது சந்திக்கவே விடல. அந்த அம்மா கூப்பிட்டுருக்கு வாங்க அப்படின்னு. நான் சொல்றேன் நிதி அம்மையார் கூப்பிட்டுருக்கா வாங்க தம்பி, அது அல்ல அவங்க பிஸியா இருக்காங்க அப்படி இருக்கா அப்படின்னு அங்க சொல்லிவிட்டு இங்கிட்டு வந்து அவர் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு எங்களுக்கு செய்தி நம்பகத்துக்கு வந்து செய்தி கிடைச்சிச்சு. அப்ப என்ன அவர் வந்து இப்படி வராம போறாரு அப்படின்னு கோவத்துல அந்த அம்மா இருக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துவிட்டு அந்த நேரம் பார்த்து டாக்டர் கலைஞர் முக்கராணி ஃபோன் பண்ணேன். என்ன தம்பி அங்கே போயிருக்கியா, உன்னை உள்ள விடலையா, வா நான் தான் என்னைக்குமே உனக்கு அன்பு அண்ணனா இருப்பேன் அப்படின்னு கூப்பிட்டு அவர் இருந்தாலும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இதே கூட்டில் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி நாங்கள் இருந்தாலும் கூட அந்த அம்மையார் நாங்கள் வெளியே போகும்போது அந்த அம்மையார் சொன்ன ஒரு டைலாக் இப்போ ஞாபகப்படுத்துறேன். என் அன்பு தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் அவருக்கு எனது வாழ்த்துக்கள். ஆனால் அரசியலில் அவசரம் கூடாது. அந்த அம்மா வேற ஆளெல்லாம் என்னென்ன பேசுன்னு தெரியுமில்ல, விட மாட்டாங்க. SST சோமசுந்தரத்தை என்ன சொல்லி தெரியுமா அந்த காலத்தில் அந்த கட்சி வெளியே போனது, என் உதிர்ந்த ரோமங்களுக்கு சமம், அது என்ன தலை முடியல, என் காலின் ரோமங்களுக்கு சமம் சொன்னது ரெக்கார்டு இருக்கு பிரதர். அப்படிலாம் கடுமையா பேசக்கூடிய ஆளு ஒருத்தன் வெளியில போயிட்டானா அவனை அப்படியே அழிச்சிரு அந்த அம்மா நினைச்சுனா. இரும்பு பெண்மகள், சாதாரண ஆளு. மோடியா இந்த லேடியான்னு கேட்ட ஒரே வீர பெண்மகள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையா இருந்தேன். அந்த அம்மா புரட்சி தலைவின்னு பட்டம் கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க எனக்கு தெரியாது கரெக்டா. ஆனா அவனு இந்த டயலாக்காக நானே பாராட்டுறேன். அது மாதிரி காவிரி நீர் பிரச்சனைக்கு வந்து அந்த அம்மா தீர்வு எடுத்தாங்க. இது மாதிரி பல வரலாறுகள் இருக்கு. அந்த பாசம் இன்னும் இருக்கு இல்லையா விசிகாவுக்கு அதிமுக மீதான பாசம். இப்பதான் பாயிண்ட பிடிச்சிங்க. இந்த பாசம் தான் பிரதம், வேற ஒண்ணும் இல்லை. இந்த பாசத்தின் பிணைப்புல தான் ஆகா நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி அழியுதுரா, இப்படி பிரச்சனையா இருக்குடா. பிஜேபிக்காரர் எப்படின்னா இந்த குழந்தைய பிடிக்கிற மாதிரி திருட்டு பையில வந்து குழந்தைய பிடிப்பாங்க தெரியுமில்ல. நம்ம அதை விட இன்னும் அழகான ஒப்புமை சொல்லலாம். எப்படி இவங்க கேரக்டர்னா இவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்காக போவாங்க பிரதர், மாநிலம் போவாங்க. நேரு அவர் டோர் ஓப்பன் பண்ண முடியாது, அதெல்லாம் மறைமுகமாக போகிறது திருட்டு பயிலுக்கு மாதிரி. உள்ளே போயிட்டு 2 மாநில கட்சியில் எந்த மாநில கட்சி கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மாநில கட்சி மேலே ஏறி சவாரி பண்ணுறது, இல்லை ஒரு குழந்தை வந்து தாய்ப்பாலை குடிக்கிற மாதிரி குடிக்கிறது, குடிச்சு முடிச்சு அந்த மார்பை அறுத்துறது, இல்லை குதிரையில் போகிற மாதிரி போயிட்டு குதிரை தலையை வெட்டி எடுத்துடுறது. இது வந்து பல வரலாறு. நான் கடுமையான வார்த்தை நான் சொல்றேன்னா எல்லாம் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன் நான். மத்திய பிரதேசத்தில் என்னத்தை பண்ணீங்க, உத்தரப்பிரதேசத்தில் என்ன செஞ்சீங்க, ஆரம்பத்தில் ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது. நீங்க எப்படிலாம் காங்கிரஸ் வந்து உடைச்சிங்க பல வரலாறு இருக்கு. அதே நேரத்தில் இப்போ மகாராஷ்டிரால அப்போ உங்க வரலாறு தெரிஞ்சனாலே நம்மளுக்கு தைரியம். இப்போ பீகார் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உங்க வரலாறு உங்க லட்சணம் பூரா யாருக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் கூட உங்களை பார்த்து பயப்படுறது இல்லை, சரிங்களா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து ஒழிக்கும் பொழுது நான் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. வேடிக்கை பார்க்குற அளவுக்கு எனக்கு மனநிலை இல்லை. இல்லை அவங்க மேலே நீங்கள் பாசம் காட்டுறது சரி, ஓகே எடுத்துக்கலாம். இது திமுக தரப்புல ஒரு எரிச்சலை ஏற்படுத்தாதா? நம்ம கூட்டணியில் இருக்க ஒருத்தர் எதுக்கு அவங்கள பற்றி பேசணும் எரிச்சலை ஏற்படுத்தாது? இல்லை அவங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்குல்ல. யார் வந்து கூட்டணி என்பது அந்த தேர்தல் சார்ந்த கூட்டணி, சில கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பில் நாங்கள் இருக்கிறோம். அவங்களுக்கு சமூக நீதி, எங்களுக்கு சமூக நீதி, அவங்களுக்கு ஜனநாயகம், எங்களுக்கு ஜனநாயகம், எங்களுக்கும் சங்கிகள் இருக்குன்னா அவங்களுக்கும் சங்கிகள் இருக்குன்னா அதில் நாங்கள் கோட்பாடில் நம்ம இருக்கிறோம், சரிங்களா. ஆனால் வந்து அவர் வந்து அவரே கூட நினைக்க மாட்டார். தளபதி ஸ்டாலினே வந்து என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு எதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கலாம், ஆனால் நமக்கு எதிரியா பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வளரவே கூட நினைப்பார் தெளிவா. அந்த கருத்து எங்க கருத்து. இப்போ நீங்கள் சும்மா கூட கொடுத்துடக்கூடாதுங்க. அவன் பொல்லாத பயலுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏங்க கூட்டணியில் என்னங்க அவன் இதில் என்ன ஓட்டு இருக்கா, எது இருக்குது, எதுவுமே இல்லை. ஆனால் வாய் சவுடாவில் பார்த்தீங்களா, அடுத்து நாங்கள் கூட்டணி மந்திரி சிவா அமைப்போம்ன்றது. இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா நாங்கள் தான் பிரியாணி, எம்ஜிஆரை கேவலமாக பேசுறது, அண்ணாவை கேவலமாக பேசுறது நடந்தா நல்ல முருகனுடைய மாநாட்டில். ஆனால் அவங்க திருட்டு பயலுங்க நீங்கள் வேற. அப்போ அதை வந்து நாங்கள் வந்து சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டை எல்லாருமே எங்களுக்கு கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, லிங்க்ல இருக்கிறாங்க. இப்பவும் ஐயோ இப்பயும் கூட சொல்லுவாங்க என்னங்க இப்படி பண்றாங்க. எடப்பாடி உடைய தலைமையில் இருக்கவங்க தொடர்புல இருக்காங்களா? ஆமாங்க. அப்புறம் என்ன இருக்கவங்களா? ஆமா, முக்கியமா செகண்ட் லீடர்ஸே இருக்கிறாங்கல்ல. அவங்க ஆளுமையை கேள்விக்குறியாக்குமே எடப்பாடி ஆளுமை. நாங்க எதார்த்தம். நான் இன்னொன்று எனக்கு சின்ன டவுட் இருக்கு. எடப்பாடி கடைசி கழட்டி விட்டுருவார். அவர் பயங்கரமா அரசியல் சாணக்கியம். அரசியல் யாரை எதிர்பார்த்தீங்களா? நீ எதிர்பார்த்தீங்களாங்க? செங்கோட்டையா இருந்தே வர்ற மாதிரி இருந்துச்சு, கரெக்டா இல்லையா?
2017 வரைக்கும் ஓபிஎஸ் இது மாதிரி இருந்துச்சு. இப்போ கூட செங்கோட்டை வந்து இப்போ ஒரு ஃபிலிம் காட்டினார் பார்த்தீங்களா? இப்போ எங்கே செங்கோட்டை? இப்போ எங்கே இல்லை நீங்கள் பார்த்தீங்களா செங்கோட்டை? கிடையாது. கடந்த 2 மாசமா ஆளாக எல்லாரையும் காலி பண்ணிடுவார். சாதாரண ஆள் இல்லைங்க. மோடியை விட ஒரு வந்து ரொம்ப டேஞ்சரான ஃபெல்லோ தான். ஐயோ நான் சும்மா விளையாட்டு சொல்ல, அவ்வளோ டேஞ்சர் பார்ட்டி. டேஞ்சர் பார்ட்டி கடைசியில் இருந்து இப்போ வந்து கழட்டி விட்டோம்னா ரைடு விடுவாங்க, கரெக்டாக முடக்கி விடுவாங்க. ஆனால் அப்படியே அமைதியாக அப்படியே இருந்துட்டு அப்படியே எலெக்ஷன் நெருங்குறப்ப டக்குங்க எனக்கு வேணாம் உங்களுக்கு சீட்டில் நான் கொடுக்க முடியாது, 10 சீட்டில் போப்பா அப்படின்ட்டாங்கன்னா அப்போ என்ன கழட்டி விட்டாரா இல்லையா? ஒரு பாராளுமன்ற கழட்டி இங்கே பாராளுமன்றத்தில் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தாருன்னா அவங்க கொஞ்சம் பிஜேபி சீட்டு வாங்கியிருப்பாங்க. அப்போ ஏற்கனவே அவளை போல்டாக பண்ணியிருக்கிறாருல. அதனால் அந்த சிக்கல்களில் வண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த வண்டி எப்போ வேணுமாலும் நிற்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். திரு திருமாவளவன் அவர்கள் நேற்று முன்தினம் பேசுகிற பொழுது திமுகவுடைய கூட்டணியிலிருந்து எப்படியாவது என்னை வெறுப்பேற்றி விசிகாவை வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு முயற்சி நடக்கிறது, அதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. அந்த மாதிரி முயற்சி பண்றாங்களா? எதனால பண்றாங்க? ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து விசிகா வெளியேறினா நட்டம் யாருக்கு, லாபம் யாருக்கு? அதாவது விடுதலை சிறுத்தைகள் வெளியேறி போனார், பெரிய நட்டம் தமிழ்நாட்டுக்கு. தனிப்பட்ட முறையில் எங்க கட்சி கவனமா பேசுறீங்க. யாருக்குமே நட்டம் கூட்டணியில திமுக நட்டம் இருக்கா இல்லையா? இல்ல அப்ப அதான் பேசுவோம். தமிழ்நாட்டுக்கே நட்டம் ஆயிப்போயிருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கிறனால ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு மக்கள் வந்து மகிழ்ச்சியா வாழ்றேன். விவசாயிகளாக ஓரளவுக்கு பிரச்சனையோட எந்த நாட்டுல இல்ல? அமெரிக்கால இல்லாம இருக்கா? லண்டன்ல இல்லாம இருக்கா? ஏதோ சொல்லுங்களேன், ஒரு நாட்டுல பிரச்சனை இல்லாம எல்லாம் மகிழ்ச்சியா வாழ்றாங்க. நம்ம ஊர்லயும் இருக்கு, அதே எல்லா நாட்டிலும் இருக்குது. அதுல எங்களுக்கு கொஞ்சம் நான் இன்னமும் ஓப்பனா சொல்லட்டுமா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. தலித்துகள் மட்டும் மகிழ்ச்சி இல்லை. வரணும் பாயிண்ட் இருக்கு. தலித்துகளுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அது ஏன்னா தலைமுறையா அவங்க அப்படியே தான் பண்ணது. அதிமுக அதே பிரச்சனை, காங்கிரஸ் அதே பிரச்சனை, பிஜேபி அதே பிரச்சனை இது இருக்குது. இந்த பேசிக்கொண்டிருக்க இந்த தருணத்துல ஒரு ஆணவ படுகொலை நடந்துருச்சு நெல்லையில. பாத்தீங்களா? ஒரு பையனை பயங்கர மோசமா இருந்துச்சு. ஆனால் தமிழக முதல்வருக்கே இப்போ நான் அறிக்கை கொடுத்துருக்குறோம். என்ன கொடுத்துருக்கோம்னா, ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டத்தை உருவாக்குங்கள்னு. தனிச்சட்டம் அது தொடர்ந்து தலைவர் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அது ஒன்றுதான் பிரச்சனை. மற்றதில் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசனா விட நம்ம நாடு ரொம்ப சூப்பருங்க, பீகாரை விட நம்ம நாடு ரொம்ப சூப்பருங்க, மகாராஷ்டிரா விட நம்ம நாடு சூப்பருங்க, அறிவு சார்ந்தும் சூப்பரு, பொருளாதாரம் சூப்பரு. மனுஷன் வந்து இங்கே பாருங்க, நீ வெளியில் போ கேமரா எடுத்துக்கிட்டு எல்லா கடையிலையும் யார் இருக்கு? நார்த் இந்தியா கடை இட்லி சூப்பர் இருக்காங்க. ஹோட்டலில் போனால் அவன் தானே வேலை பார்க்குறேன், கட்டாயமா கன்ஸ்ட்ரக்ஷன் அவன் தானே வேலை பார்க்குறேன். ஏன் இங்கே வர்றேன்? இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சம்பளம் கொடுப்பாங்க முறையா, எந்த வந்து கலவரம் இல்லை, திருப்தியாக வாழலாம். ஒரு பக்கம் போதை பழக்கத்திலே இருக்காங்களே தமிழ்நாட்டில், அதுவும் ஒரு பக்கம் அது நடக்குது. அதை வந்து கடுமையாக நாங்கள் வந்து எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். போதை நாங்கள் டாஸ்மார்க் இழுத்து மூட தானே சொல்கிறோம். சரி, இது யாருக்கு நட்டம்? அது சொல்லவே இல்லையே. நட்டம் தமிழ்நாட்டுக்கு தான். தமிழ்நாட்டுக்கு இப்போ நாங்கள் ஒரு பேசி சொல்கிறோம், நாங்கள் போக மாட்டோம், போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை போயிட்டேன்னு வச்சுங்களேன், ஒருவேளை அங்கிட்டு போய் கூட ஜெயிக்க முடியாமல் கூட போகலாம். ஒரு யதார்த்தத்தை பேசுவோம். அப்போ 4 எம்எல்ஏ தான் நட்டம். ஆனால் அவருக்கு முதல்வரே நட்டம், ஆட்சி அதிகாரமே நட்டம். புரியுதா உங்களுக்கு மேட்ரு? அதனால் வந்து நாங்களும் போக மாட்டோம். எங்களுக்கு வந்து தலைவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினை வந்து உண்மையிலேயே அவர் நம்புகிறார். மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படி இருக்கான்றதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். சாதி வெறி பிடிச்சும் சில பேர் திட்டுறாங்க, அதிகாரிகள் சரி, அதை விடுங்க. ஆனால் தளபதி ஸ்டாலின் நேர்மையாக இருக்காரா இல்லையா, சரியா இருக்காரா இல்லையா? சொல்லுங்களேன். ஒரு பாயிண்ட் தோணுது உங்களுக்கு. பிரதர் அப்படி சொல்ல, அவரை பற்றி எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. அவர் வந்து உண்மையிலே எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறேன். கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஹாஸ்பிட்டல் இருந்து உடனே அவருக்கு டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை நான் இருக்க முடியாது, நான் மக்களுக்கு பணியாற்றன்னு வர்றாருல, வெளியில் வர்றாருல. அதாவது சாத்தான்குளம் சிக்கல்ல கடுமையாக எதிர்த்து பேசியவர் அன்றைய முதலமைச்சர். இன்றைக்கு அவருடைய ஆட்சி காலம் 4 ஆண்டு முடிவடையும் பொழுது ஒரு உயிர் பரிதாபமா போகுது. இன்னி வரைக்கும் நிக்கிதா மேல எந்த விதமான அவங்களுக்கு தொல்லையே கொடுக்கல. இன்னும் போலீஸ்க்கு வந்து அவங்கள கையை வைக்காம இருக்கும். எப்போ ஒரு பாதுகாப்பான ஆட்சியாக இருக்க முடியும்? இல்லை, அது சிபிஐக்கு மாத்திட்டாங்க. சரிங்களா? சிபிஐ வந்து இப்போ ஸ்டெப் எடுப்பாங்க. அவன் இமிடியேட்டா மாத்துறாரு. சும்மாலாம் இதான் இல்லை. அதே மாதிரி இமிடியேட்டா அந்த 4-5 பேர் தூக்கி உள்ள போடுறாரு. தப்பு நடந்துருச்சு. அதாவது தப்பு நடக்கக்கூடாதுங்க. தப்பு நடக்கல, அது உண்மை. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். போலீஸ் பொறுக்கிய பூரா அப்படிதான் இருக்கிறாங்க. அதான் இருக்கிற பிரச்சனை. போலீஸ் வந்து என்னைக்குமே வந்து, நான் ஓப்பனா சொல்றேன், நீ ஒன்னும் பயப்படாதீங்க. நீங்க இப்பதான் முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டே வைக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அப்ப இருந்த போலீஸ் சூப்பரா இருந்தா எனக்கு. அப்போ போலீஸோட புத்தி உங்களுக்கு தெரியுமா? வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும், எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும். இது சாதி, அதாவது போலீஸ்காரன் புத்தி. போலீஸ்ல பாதி பேர் சாதி புத்தியோட இருந்துடுறாங்க. அதான் இருக்கிற பிரச்சனை. போலீஸ் மட்டும் ஒழுங்கா இருந்தா தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்சியாளர் சொல்லிக்கிட்டு தானே இருக்காரு. தளபதி ஸ்டாலின் சொல்லலையா? ஒழுங்கா இருக்கா அப்படிதான் சொல்றாரு, தொலைச்சு முடிவேன்றாரு. ஆனா அவன் கேட்க மாட்டான். அவன் இங்க பேர் சொல்ற கேட்க மாட்டான். மோடி அமித்ஷா சொல்றதான் கேட்கறாங்க. அப்ப நீ என்ன சொல்லுவீங்க?
ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் நேரடியா வந்து அமித்ஷா கண்ட்ரோல் இருக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன்ல நானு. ஆமா பிரதர், அதான் சிக்கலே. பெரும்பாவா மாத்தி ஈத்தி அங்கிட்டு போட்டு பாக்குறாரு, ஒன்றும் முடியல. அதே பெரியார் சொல்லுவார்ல, ஒரு நல்லவனை எதிர்த்து நம்ம போராடலாம், ஏன் 100 நல்லவனை கூட எதிர்த்து போராடலாம், ஆனா ஒரே ஒரு பிராடு பையில எதிர்த்து போராட முடியாது. ஏன்னா பிராடு பை எல்லா வேலையும் செய்வாங்க, எல்லா வெட்டி வேலையும் செய்வாங்க. யாருங்க இந்த பயலுக? ஒரு காலத்துல கொலகார குப்பைங்க தானே. அங்க இருக்கிற 2002 என்ன நடந்துச்சு மறந்துட்டோமா? குஜராத்தை பில்கிஸ் பானுவை மறந்துட்டோமா நம்ம? அதான் சொல்லிட்டு போனோமா, தனி இன்டர்வியூ ஆகி போயிடும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து திமுகவையே அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. மேலே உட்காந்துக்கிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் சாதி கலவரம் நிறைய வரட்டும் அவங்க தூண்டி விடுவாங்க. சாதி கலவரம் வந்து நாங்கள் குரல் கொடுப்போம், குரல் கொடுத்தோம்னா பிரச்சனை பெருசாகும். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து இந்த நெல்லையில் ஒரு நல்ல படித்த இளைஞன், நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், அவ அம்மா அப்பா 2 பேருமே போலீஸ். சரி, கரெக்டாக நேற்று கொண்டு விட்டாங்க. அதான் அந்த அவ அம்மா அப்பா வர சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. வர சொல்லி வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடியே அந்த பெண்ணுடைய அண்ணன் அவன் காலி பண்ணிட்டு அண்ணனை இப்போ போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு தனியாக ஒரு விங்கு இயங்கி கொண்டு இருக்குது. ஆணவ படுகொலை நிறைய நடக்கணும், சாதி கொடுமை நிறைய நடக்கணும். இது மாதிரி நடந்து வந்துச்சுன்னா யாருக்கு கெட்ட பேர்? ஆட்சியாளருக்கு கெட்ட பேர். அதை அவங்க திட்டமிட்டு செய்கிறாங்க. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து தாய் உள்ளத்தோடு இதை நீங்கள் பாருங்களேன்னா உங்கள் ஆட்சியை சிக்கலாகி போயிடும். தலித் எவன் ஓட்டு போட்டால் தாங்க ஜெயிக்க முடியும். தலித் ஓட்டே வராமல் போயிடுச்சுன்னா விசிகா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத திமுக தலைமை உணர்ந்திருக்கான். ஏங்க உணராமையா அங்கே வந்து இப்போ நாங்கள் வந்து இருக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நான் சொன்ன பாயிண்டை பிடிச்சேன், என்னையுமே நல்லா தெரிஞ்சுக்க. நான் வந்து சும்மா பேசலை. அரசியல் நிர்வாகம்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எல்லாரும் அரசு நிர்வாகம். அதே மாதிரி நிர்வாகம் எது அந்த அமைப்புல ரன் பண்ற கூறுவதற்காக அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நிர்வாகம் போயிட்டு அரசு நிர்வாகம். அவங்க ஃபுல்லாவே ஆட்சி சம்பந்தப்பட்டு அரசியல் சம்பந்தப்பட்டு கொள்கை சம்பந்தப்பட்டு அது மாறிட்டே இருக்கு. அன்னைக்கு அண்ணா திமுக, இன்னைக்கு திமுக, திருப்பி திமுக, அப்படி கூட அது வரலாம். ரைட்டா, அது வேற பிரச்சனை. நாளைக்கு யாரு வேணாலும் வரலாம், நாளைக்கு விடுதலை சித்து கூட போகலாம். ஆனா இந்த பயலுக்கு அப்படியே தான் இருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் அப்படியே தான் இருக்க, அவன் அப்படியே இருக்கான். என்ன அவனுக்கு இடமே மாறுமே தவிர புத்தி மாறாது. நான் சொல்ற யதார்த்தம். அவங்கள பூரா அவங்க கராட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவங்க பூரா சங்கி பயலா வச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் ஒரே மாற்ற முடியுமா? முடியாது, ரொம்ப மாற்ற முடியாது. இருக்கிற பயிலதை சரி பண்ணணும். அவன் பூரா மோடி அமித்ஷா சொல்லுவான்னு கேட்குறாங்க. அந்த புத்தியில் இருக்கிறதே இவ்வளவு சிக்கல். என்ன முடிவு இதுக்கு? என்ன முடிவு இதுக்கு? ஒரே முடிவு வந்து தொடர்ந்து போராட்டங்கள் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கு. நான் அதுக்காக கூட்டணிகளை வாய முடிய கிடக்கிறேன் இல்லை, தொடர் போராட்டங்கள் நடத்துகிறோம். அதே நேரத்தில் இன்னமும் வந்து தளபதி ஸ்டாலினை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம், இதற்கான ஒரு தீர்வுக்கை நோக்கி நீங்கள் நகருங்கள் என்று. இப்போ கூட நீங்கள் அறிக்கை கொடுத்தாச்சு. விடுதலை சிறுத்தை இளைஞரின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து எங்கள் தலைவர் உங்களை சந்தித்து சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார். ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டம் உருவாக்க வேண்டும் என்று அதை உருவாக்குங்கள் அப்படின்னு அறிக்கையை கொடுத்தாச்சுல காலையிலே. நிச்சயமாக அவர் செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.